வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கோவை வெள்ளலூரில் உள்ள சிங்காநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நான்சி நித்யா கரோலின் சார் பதிவாளராக பணியாற்றி வருகிறார். இங்கு லஞ்சம் கோர தாண்டவம் ஆடுவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் சென்றது. அதைத் தொடர்ந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் பரிமளா தலைமையிலான போலீசார் நேற்று மாலை 5:30 மணி அளவில் அலுவலகத்தில் திடீரென புகுந்து அதிரடி ரெய்டில் ஈடுபட்டனர். ஊழியர் கீர்த்தி என்பவரிடம் கணக்கில் வராத 1,50,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சப் ரெஜிஸ்டரர் மற்றும் ஊழியர்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடக்கிறது. இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களை முதலாக கொண்டு வந்த கூட்டுறவு சங்கங்களின் தந்தை என அழைக்கப்படும் ஃபிரெடரிக் நிக்கல்சன் என்ற ஆங்கிலேயரின் கல்லறை குன்னூர் சானிட்டோரியம் பகுதியில் உள்ளது. அவரது 178வது பிறந்தநாள் விழா குன்னூர் அரசு நிக்கல்சன் கூட்டுறவு பண்டகசாலை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதற்காக நிக்கல்சன் கல்லறையை மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் மாலையிட்டு மரியாதை செலுத்தினர். இந்தியாவுக்கே முன்னோடியாக இருந்திருக்கிறார் கூட்டுறவு இயக்கத்தை தொடங்குவதற்கு. இப்போ இந்திய அளவில் கூட்டுறவு அமைச்சரவை தொடங்கப்பட்டிருப்பதாக மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இதற்கினுடைய துறையுடைய அமைச்சராக இருக்கிறாங்க. அவர்களும் இது இந்திய அளவில் இவருடைய பிறந்த நாளையும் நினைவு நாளையும் கொண்டாடக்கூடிய வகையில் அரசாங்கம் முன்னெடுத்தால் இன்னும் இந்த உணர்வு நாடெங்கும் பிரதிபலிக்கும், நாடெங்கும் அந்த உணர்வு மேலோங்கும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். விழாவில் நிக்கல்சன் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் அம்மா மருந்தக ஊழியர்கள் பங்கேற்றனர். அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. பார்லிமெண்ட் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய சிவசேனா எம்எல்ஏ சஞ்சய் கேக்வாட், ரயில்வே இணையமைச்சர் ரவினீத் சிங் பிட்டு மற்றும் பாஜக தமிழக ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் சரவணன் தலைமையில் திருச்சி போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இந்த மாதிரி பேசுறவங்க என்னன்னா, ராகுல் காந்தி வளர்ச்சி பிடிக்காமையும் இந்த இந்திய நாட்டுக்கு ஒரே நம்பிக்கை நினைச்சது ராகுல் காந்தி தான். அவரை ஏதாச்சும் அச்சுறுத்தி இந்த மாதிரி இது பண்ணிட்டோம்னா நாட்டில் அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் செய்யலான்ட்டு ஒரு நினைப்பு. அது ஆளுங்கட்சியோட மந்திரி, ஆளுங்கட்சி எம்பி, கூட்டணி கட்சி எம்எல்ஏ இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுறாங்க. விடுத்து கிட்டத்தட்ட சுமார் ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதே நடவடிக்கை எடுக்க திருவா தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா ராகுல் காந்தி ஆதரவா நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு திருச்சி மாநகர கமிஷனர் பார்த்து நிறைய மனு கொடுத்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இங்கு அதாவது ராகுல் காந்திக்கு கோவால பேசினதுக்கு மோடிங்கிற மோடி பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படித்தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ராகுல் அதை நினைச்சு தான் சொன்னாரு. அது இல்ல அது ஜாதி பேருன்னு சொல்லி அதுக்கு குஜராத்தில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர் பெண்டிங் பண்ணி அந்த மாதிரி பண்ணும்போது நாக்கா இருப்பேன், கொலை மிரட்டல் இருப்பேன் இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு ஏன் இங்க பண்ணக்கூடாதுன்னு தான் கேட்டு கமிஷனர் புகார் மனு கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்காங்க. பார்ப்போம். மதுரை புலிப்பாண்டி தெருவைச் சேர்ந்தவர் சத்யா, வயது 48, மகளிர் சுய உதவிக்குழு நடத்தி வருகிறார். கீரைத்துறையைச் சேர்ந்தவர் மகாலட்சுமி, கந்துவட்டி தொழில் செய்கிறார். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன் நடந்த விபத்தில் சத்யாவின் கை எலும்பு முறிந்தது. சிகிச்சைக்காக மகாலட்சுமியிடம் 1 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கினார். மாதம் 40,000 ரூபாய் வட்டி செலுத்தி வந்தார். கடந்த மாதம் வட்டியில் சிறு தொகையை நிலுவை வைத்தார். வட்டியை பெண்டிங் இல்லாமல் தரக்கோரி மகாலட்சுமி டார்ச்சர் கொடுத்தார். போலீஸ் கமிஷனரிடம் புகார் கொடு, அங்கேயே வைத்து உன் குடலை உருவி கொலை செய்வேன், மதுரையே பாராட்டும்படி தரமான சம்பவம் செய்வேன் என சத்யாவை மிரட்டினார். கடைசி வரைக்கும் வேணும்னு நினைக்கிறேன். இதுக்காக நம்ம உங்களோட சண்டை போடணும், உங்ககிட்ட நான் அடி வாங்கணும், அசிங்கப்படணும் அவசியப்படல. நான் விரும்பல, அசிங்கப்படணும் விரும்பல. நான் பணத்தோட வரணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அசிங்கப்படணும். எனக்கு எவ்வளவோ படத்தை நான் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த 20,000 என்னால பரட்ட முடியாம நான் எவ்வளவு அசிங்கப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எம்புட்டு காசு நான் கட்டியிருக்கேன், அது உனக்கே தெரியும். எல்லாத்துக்கும் வாங்கினவங்களுக்கு கூட நான் நாணயமா தான் இருந்திருக்கேன். இந்த 10-15 நேரம் நான் சிக்கலா மாட்டிக்கிட்டேன். அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் நாணயமா தான் நடந்துகிட்டு இருந்தேன். இந்த 10-15 நாள் என்கிட்ட காசு இல்லாதனாலதான் நான் அசிங்கப்பட்டுட்டேன். அவ்வளவுதான். நேத்து பூரா வரேன். நேத்து வந்துச்சுன்னா நான் நைட்டோட நைட்டா நான் வந்திருப்பேன். வரல, பணம் வரல. அதனாலதான் நான் எல்லாத்துலயும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் அனுப்பி விடுங்க, நான் ஒரு 5 தேதி 6 தேதிக்குள்ள மாத்தி விட்டேன்னு சொல்லிதான் இருக்கேன். எல்லாத்துக்கும் பேசிட்டு தான் ரூபா கேட்டுக்கிட்டு இருக்கேன். டாஸ்க் கொடுத்துட்டு தான் வரணும்னு இருக்கேன். நான் உன்கிட்ட போய் நான் பஞ்சாயத்துல எல்லா பிரச்சனையும் எனக்கே ஒரு பிரச்சனை நீ தான் காப்பாத்தி விட்டுன்னு சொல்லுவேன். உடனே போய் நான் பஞ்சாயத்து போறேன். அது அங்கே இருந்து என்ன பண்ணுவாமா, நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன், பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்டு போக தெரியாத எனக்கு. அப்படி எனக்கு தேவையும் இல்லையே. கமிஷனர் ஆபீஸ் போனேன்னா நான் சந்தோஷப்படுவேனே. கமிஷனர் ஆபீஸ் கிட்டே வச்சு 2 கையும் அப்படி திருகி
கத்திய வச்சு குத்தி அப்படியே உன் குடல உருவி அப்படியே ரெக்கார்டு கூட எடுத்துக்க சத்தியா. நான் ரெக்கார்டு எடுக்கல, புக்கார்டு எடுக்கல. உன்னைய மாதிரி ஆளுகளை செய்யறதே தரமான சம்பவம். மதுரையே பாராட்டுற மாதிரி நடத்தி விட்டுருவேன். நீ பாராட்ட நான் வர சொல்லுவேன். இவளை எங்கனே கழுத்தறுத்து போடக்கூடாது, கொல்ல மாட்டேன் என்னைக்குமே. இந்த ஒருத்தி கை இல்லாம கால் இல்லாம தெரியறாங்க பாரு, அப்படியே எனக்கு காசு 5 லட்சத்துக்கு 5 கோடி செலவழிஞ்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இப்ப இந்த வசனம் எதுக்கு உனக்கு? இந்த வசனம் நான் நீ சொன்னது நீ கமிஷனர் இப்ப நீ என்ன சொன்ன? கொள்கையை சொல்ல நான் ஏன் கொள்கையை சொல்லணும்? நீ உன் கொள்கை எனக்கு தெரியாம, உன் கொள்கை எனக்கு தெரியாம இல்ல. நான் என்ன சொன்னேன்? ஆபீஸ் போனாலும் ஏசி ஆபீஸ் போனாலும் தேவைப்படும். ஏசி ஆபீஸ்க்கு போனாலும் கமிஷனர் அடியால கொள்ளுவா எல்லாமே ரவுடித்தனம் பேசுறது இதோட நிப்பாட்டு. என்கிட்ட நீ ரவுடித்தனத்தை பேசாத. நான் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பேசினேன் நானு. நீ சொன்ன எந்த பஞ்சாயத்து பண்ணு, அதை நான் பஞ்சாயத்து பண்ணா அங்கே பண்ணிருக்கேன். ஏன் ஓடி ஒழுகிறேன்னு சொன்னேன். உனக்கு காசு கொடுக்கறதுக்கு ஓடி வந்திருக்கேன். நீ தானே சொன்ன வெட்டி இழுத்துட்டு போயிருவாங்க. உனக்கு தெரியுமில்ல? நீ வெட்டி இழுத்த எனக்கு பிள்ளையா இருக்கு, குட்டியா இருக்கு, அப்படி போனா போயிட்டு போறேன்னு போயிடு. அதை பத்தி நான் கவலைப்படல, அதை பத்தி நான் கவலைப்படல. பிள்ளையா இருக்கா? நான் நீ என்ன சொன்ன? அங்க ஒரு பஞ்சாயத்து இழுக்கணும்னு போயிருக்கேன்னு சொன்ன. ஒண்ணுமே இல்ல சாவா. சும்மா நீயா ஒரு வார்த்தையை பேசிட்டு நீ அடுத்தவங்களையும் புரிஞ்சுக்காம பேசுவ. நான் என்ன சொல்றேன்? நீ எதுக்கு ஓடி ஒளியற பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்டேன். நான் பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைச்சு அங்கே இருந்துட்டேன். ஓடி ஒளியற அவசியம் இல்ல, நான் பணத்தோட வருவேன் தான் சொன்னேன். நீ பேச ஓட இருக்காரு. எங்க இருக்க? எங்கேயோ இருக்கேன் பணத்தை. ஏன் மதுரைக்குள்ள நம்ம என்ன நான் பணத்தோட வருவேன்னு சொல்லேன்னு அதோட விடு. சரி, நான் இன்னைக்கு 5 மணி வரைக்கும் நான் பாக்குறேன். மணி 2 ஆயிடுச்சுல, 5 மணி வரைக்கும் பாக்குறேன். வரேன் பாக்குறேன். ஆனா வந்தா உன்னை பணத்தோட தான் வரேன், பணம் இல்லாம வரமாட்டேன். பணம் இல்லாட்ட இன்னும் 10 நாள் ஆனாலும் 10 நாளைக்கு எல்லாம் போகாது ஆகாது. 10 நாளைக்கு எல்லாம் போட்டா என் வீட்டுல காண நினை தர மாட்டாங்களா? இல்ல இன்னும் 10 நாள் ஆனாலும் நீ இன்னும் 10 நாள் பிடிக்கும், இன்னும் 4 நாள் பிடிக்கும். நீ நாளைக்கு இப்படி இன்னைக்குள்ள நான் ரெடி பண்ணிட்டு வருவேன்னு சொல்லிட்டேன். பணத்தோட வருவேன். உன்ன மேல நான் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லி நீ சொல்ற வார்த்தைக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னேன். நீ எங்க போனாலும் சரிதியா. நான் போறதுக்கு ஐடியா இல்லையே. ஏன் போ நீ சொல்றியா? போன்னு சொல்லினா நான் சொல்லல. நீ சொல்றதுக்கு நான் அர்த்தம் சொன்னேன். காலகாலத்துல இப்ப இன்னும் எனக்கு 1/2 மணி நேரத்துல வந்து சேர்ற வழி. 1/2 மணி நேரம் சாயங்காலம் 5 மணி நேரம் 1/2 நேரத்துல வந்து சேருங்க. கையில காசு இருந்து காசு கையில இருந்து நான் 10. சில நாட்களுக்கு முன் சத்யா வீட்டிற்கு சென்ற மகாலட்சுமி அவரை கடுமையாக தாக்கினார். ஒரு சில மணி நேரத்தில் வட்டியை கொடுக்க வேண்டும் என மிரட்டிவிட்டு சென்றார். எல்லாமே போன் தான் ஜிபே எல்லாமே இல்ல சார். அவங்க தான் வாங்கிட்டு வேற யாரும் கிடையாது. எனக்கு அப்படியே நடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே அனுப்பிட்டு சார். 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு சார். இப்ப போன வாரத்துல பதினஞ்சு மேலாதான் சார் பிரச்சனை. என்னால பணம் கொடுக்கனால என்னால பணம் கொடுக்க முடியல. அது வந்து எனக்கு பிரச்சனை அதிகமா இருக்கு. ஆளை வச்சு திட்டுக்கிடுவேன், ஆளை வச்சு நடத்திக்கிடுவேன். நீ வெளியே வந்துட்டா நீ வெட்டாம விட மாட்டேன், திட்டாம விட மாட்டேன். என் சாமி என் கையில தான் நான் அங்க வச்சு வச்சுக்கேன். நான் உனக்கு சம்பளமா நினைச்சேன் அப்படின்னு ஏன் போட்டுருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே வீடியோ இருக்கும், அங்கேயும் கொடுக்க சார். போலீஸ் துறைக்கு சவால் விடுக்கும் வகையில் கந்துவட்டி மகாலட்சுமி அபலை பெண் சத்யாவிற்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்த கந்துவட்டி கொடுமையின் உச்சிக்கே சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சத்யா தெற்கு வாசல் போலீசில் புகார் கூறினார். விசாரணை நடக்கிறது. மதுரையையே உலுக்கிய இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி சமுத்திர ஆரத்தி அறக்கட்டளை சார்பில் கன்னியாகுமரி முக்கடல் சங்கமம் மகா சமுத்திர தீர்த்த ஆரத்தி 4ஆம் ஆண்டு தொடக்க விழா விவேகானந்த கேந்திரா ஏக்நாத் அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை திருவிதாங்கூர் சமஸ்தான மகாராணி கௌரி பார்வதிபாய் தம்பிராட்டி துவக்கி வைத்தார். பாரத கலாச்சாரம் மற்றும் பண்பாடு எனும் தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. வெள்ளிமலை விவேகானந்தா ஆசிரமம் சுவாமி சைத்தன்யானந்தஜி மகராஜ் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக தென் தமிழக RSS தலைவர் ஆடலரசன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் பங்கேற்றனர்.
விழா ஏற்பாடுகளை நிர்வாகிகள் ராஜகோபால், சந்திரன் மற்றும் அனுஷியா செல்வி செய்தனர். மூன்று அடிப்படையான விஷயங்கள். மதம் இல்லை, மதம் அப்படின்னா ஒரு பொது மதம் இந்த நாட்டில் இல்லை. கிறிஸ்தவம் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் கூட இந்த நாட்டில் பொது மதம் ஒன்று. சமணர்கள், பௌத்தர்கள், இந்து சமயமே ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களோடு ஒன்றும் நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட். நீங்க ஆழ்வார்கள் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் ஒரு ஸ்கூல், பெரியாழ்வார் ஒரு ஸ்கூல், ஆண்டாள் தனியா ஒரு ஸ்கூல். ஒன்றும் தனித்தனி சிந்தனை, அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், இப்படி ஆயிரக்கணக்கான வழிமுறைகள், சம்பிரதாயங்கள், மகான்கள், ஆளுநர்கள், சன்னியாசிகள். இது ஒரு பொதுவான ஒரு முறையை அடைந்துவிட முடியாது. இதுதான் பாதை, இதுதான் பயணம் சொல்லிவிட முடியாது. அதான் ஹிந்தி ஒரு கவிதையும் பாருங்க. கோடிக்கணக்கான பறவைகள் லட்சக்கணக்கான வருஷமா வானத்தில் பறந்து எத்தனை வருஷமா பறக்கு? கோடிக்கணக்கான பறவை லட்சக்கணக்கான வருஷமா பறக்கு. ஆனா வானத்தில் எல்லாம் பாதைக்கா, ரோடுக்கா, நகாடி போட்ட ஹைவேஸ்ல இருக்கா? இல்லை. அதே மாதிரி கோடான நீர்கள் மறுபடியும் கோடான வருஷமா கடல்ல நீட்டி போட்டு கடல்ல ஏதாவது ஹைவேஸ் ரோடுல இருக்கா? இல்லை. அதே மாதிரிதான் இந்து தர்மம். லட்சக்கணக்கான பேர், கோடான பேர், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து வந்திருக்காங்க, மகான்கள் வந்து வந்திருக்காங்க. இப்பயும் பாதை எப்படி வானத்தில் பறவைகள் பாதைகளையோ, எப்படி கடல்ல மீன்கள் பாதைகளையோ, அதே போல இந்து தர்மமும் தன் வாழ்க்கை வழி. இதுதான் பாதை, இந்த ஒரே வழிதான் இந்த வழியும் எப்படி சொல்லவில்லை. இதுதான் இந்துத்துவா என்று நாம் சொல்றோம். இதுதான் இந்து தர்மத்தினுடைய சிறப்பு என்று சொல்றோம். அதான் ஒரு மதம் என்ற கோட்பாடு இந்து கோட்பாடு. அதே மாதிரி ஒரு மொழி என்ற கோட்பாடு நமக்கு இல்லை. பல பேர் புரிந்து எடுத்துவாங்க. ஒன்னேஷன் ஒரு நாள் ஒரு மொழி, ஒரு நாள் ஒரு மதம், ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு நாடு ஒரு டாக்ஸ், ஒரு நாடு ஒரு சட்டம் சொல்லணும். அதான் சொல்லும். ஒரே நாடு ஒரே மாதிரியான விதிமுறைகள் லா எழுதணும் சொல்லணும். அவங்கதான் சொல்றது. ஒரே நாடு ஒரே கட்சியோட சொல்றது.